மயிலு, உங்களுக்கு நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் இல்ல, அட்டெம்ப்ட் மர்டர். ஆனா எத்தனை தடவை நீ மிஸ் ஆனாலும் மயில் வாகனம் உன்னை கொல்லாம விடவே மாட்டான். உன்னை கொல்லுங்கிற வெறியோட திரும்ப உன்னை துரத்துவான். அதனால நீயும் ஜீவாவும் கொஞ்ச நாளைக்கு என் வீட்டுல இருக்கிறதா உங்களுக்கு சேஃப். ஏடா உடம்பு ஏதாவது நடந்துருச்சுன்னு வை, அதை உங்க குடும்பத்தால தாங்கிக்க முடியுமா? உன் ஒருத்திக்காக உன் ஒட்டுமொத்த குடும்பம் பாதிக்கப்பட்டக்கூடாது. இதையெல்லாம் நல்லா யோசிச்சு தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். நீ என்ன சொல்ற? சார், நீங்க என் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் சரியா வருமா சார்? ஏன் சரியா வராதுன்னு நினைக்கிற? சார், வெற்றியோட அம்மா ஏற்கனவே என் மேல கோவத்துல இருக்காங்க. நான் உங்க வீட்ல வந்து தங்கறத அவங்க எப்படி சார் ஏத்துப்பாங்க? முதல்ல அவங்க இதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்களா? மயிலே, அவளோட பர்மிஷன்லாம் எனக்கு அவசியமே இல்ல. நீ என் வீட்டுல தான் தங்க போறேன்னு சொன்னதுமே அவ தையா தக்கான் குதிக்க தான் செய்வா. அவளை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அத பத்தி நீ கவலைப்படாத. என் வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையான்னு மட்டும் சொல்லு. சார், நான் வேணா ஏதாவது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன் சார். மயிலு, உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றத நான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டேன். உனக்கு ஹாஸ்டல் பாதுகாப்பா இல்ல என் வீடு பாதுகாப்பான்னு நீயே முடிவு பண்ணி சொல்லு. சார், உங்க வீட்டை விட பாதுகாப்பான இடம் எனக்கு கண்டிப்பா கிடைக்காது. அப்படின்னா இன்னைக்கு உன்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு நேரா என் வீட்டுக்கு வந்துரு. இல்ல இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்துரு. ஜீவா டிஸ்சார்ஜ் ஆனதும் அவனையும் அங்கேயே கூட்டு போயிடுவான். கொஞ்ச நாளைக்கு நீங்க 2 பேரும் அங்கேயே இருங்க. மயில் வாகனத்துக்கிட்ட இருக்கிற ஆபத்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வேற வீட்டுக்கு போறத பத்தி யோசிப்போம். சரி, சரிங்க சார். மயிலு, நீங்க 2 பேரும் ஆபத்தோட வேற எங்கேயோ தங்கறத விட என் வீட்டுல சேஃப்டியா தாங்கன்னா அது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா பர்மனண்டா நீங்க அங்கேயே இருக்கணுமா வேணாமன்றத பத்தி நீங்க தான் யோசிக்கணும். சரி மயிலே, அத பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்பவே நீ என் கூட கிளம்பு. உன் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு என் வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு போயிடும். என்ன யோசிக்கிற? சார், ஜீவாவை தனியா விட்டுட்டு நான் எப்படி சார்? டாக்டர் தான் சொன்னார்ல மயில, நீ இங்கே இருந்தாலும் அவனை பார்க்க முடியாது. சும்மா வெளியே உக்காந்துட்டு அழுதுட்டு இருக்கணும். அதை விட நீ பாட்டுக்கு உன் டியூட்டியை பார்க்க ஆரம்பிக்கலாமே. நேரம் கிடைக்கும் போது நீ நானும் கூட இங்க வந்து பார்ப்போம். என்ன அவசரமா இருந்தாலும் நமக்கு போன் பண்ணுவாங்க. இங்க இருக்கிற ஸ்டாஃபுங்க ஜீவாவை ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. அவனை பத்தி நீ கவலைப்படவே வேணாம். போலாமா? ஹலோ, சொல்லுக்கா. மயிலு, ஜீவா சார் இப்ப எப்படி இருக்காரு? ஆபரேஷன் முடிஞ்சுதா? டாக்டர் என்ன சொன்னாரு? ஆபரேஷன்ல நல்லபடியா முடிஞ்சதுக்கா. இனிமே பயப்பட எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. முடிஞ்சுதா? ரொம்ப சந்தோஷம்டி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராத்திரி யாருக்குமே சாப்பாடு இறங்கல, ஒரு பொட்டு தூக்கம் கூட இல்ல. மனசு ஒரு மாதிரி பயமும் குழப்பமாவே இருந்துச்சு. ராத்திரியே உனக்கு போன் பண்ணலாம் தான் இருந்த, நீ என்ன பண்றியோன்னு தெரியாம தான் விட்டுட்ட. நீ இப்ப சொன்னதை கேட்டுதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. அக்கா, உங்க எல்லாரோட வேண்டுதலும் சேர்ந்துதான் என் புருஷ உசுர மீட்டு கொடுத்திருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இப்படி எல்லாம் பேசாதடி. நல்லவங்களுக்கு சோதனை வரும், ஆனா தப்பா எதுவும் நடக்காது. சரி சரி, ஜீவா சார் கண்ணு முடிச்சிட்டாரா? நீ அவர்கிட்ட பேசுனியா? இல்லக்கா, அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. பரவாயில்லடி, அவர் உசுர் பொழைச்சதே பெரிய விஷயம். அத நினைச்சுதான் நீ மனசை தேத்திக்கணும். சரிக்கா, நான் அப்புறமா உனக்கு விளக்கமா சொல்றேன். இப்ப வச்சிடுறேன். சரிடி, பொறுமையா பண்ண. நான் வச்சிடுறேன்.
இப்ப மயில் கிட்ட தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். எனக்குன்னு காது செவிடு நினைச்சிட்டு இருக்கியா? உன் பக்கத்துல நின்னு தானே கேட்டுட்டு இருந்தேன். அப்படியே நீ அத பத்தி எதுவும் விசாரிக்கல? அந்த துரோகியோட புருஷன் பொழைச்சுக்கிட்டான்னு சொன்னல, அதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு மேல விசாரிக்க இங்க ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன அப்படி பாத்துக்கிட்டே இருக்க? ஆ? ஜீவா சார் ஆபரேஷனுக்கு உன்னால முடிஞ்சதை நீ புரட்டி கொடுத்த. ராத்திரி நீ தூக்கம் இல்லாம தவிச்ச. ஆனா இப்போ ஜீவா சார் பொழைச்சிட்டாருன்னு தெரிஞ்சதும் அது ஒரு விஷயமே இல்லாத மாதிரி நடந்துக்கிற. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலம்மா. நான் ஹாஸ்பிட்டல்ல சொன்னது உனக்கு மறந்துருச்சா? பரிதாபங்கிறது வேற, அன்பு அக்கறைங்கிறது வேற. எனக்கு துரோகம் பண்ணவங்க மேல எந்த காலத்திலயும் எனக்கு பழைய அன்பு திரும்பி வராது. பரிதாபத்துல நான் செய்யறதையும் பேசுறதையும் நீ பாசம்னு நினைச்சு தப்பா எடுத்துக்காத. என்ன புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னல, உங்க எல்லார விடவும் வயசும் அனுபவமும் எனக்கு அதிகம். அப்படி இருந்தும் நான் பெத்த பொண்ணுங்களே என்னால முழுசா புரிஞ்சுக்க முடியல. பெத்தவங்களோட தவிப்பையும் வேதனையையும் நீங்க மட்டும் எங்கடி புரிஞ்சுக்க போறீங்க? நான் அப்பா வீட்டுலதான் இருக்க போறேன்னு சொன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியல. அவங்க என்ன சொன்னாலும் நான் சமாளிச்சுதான் ஆகணும். ஐயோ, அப்பாவை நான் மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அப்பா அம்மாவை பார்த்துட்டா அவ்வளவுதான். அம்மா என்னை ஏத்துக்கிறதுக்காக இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வாய்ப்பு இல்லாம போயிடும். சார், வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஏன் மயில? சார், இங்கேயே வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க சார். வண்டி அப்படியே கொஞ்சம் ஓரமா இருக்கியா? சார், அம்மாவோட கோவம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நேத்து பிறந்த நாள்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமா பேசிட்டாங்க. இப்ப நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றது அம்மாவுக்கு தெரிஞ்சா உங்களையும் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சங்கடமாயிடும் சார். அதனாலதான் சார் சொல்றேன். இந்த நிலைமையில கூட அம்மாவோட உத்தரவாதத்தை காப்பாத்துன்னு என் பொண்ணு நினைக்கிறான். நானும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிதான். மயில, நீ சொல்றது சரிதாம்மா. நானும் வர்றதுனால உங்க அம்மாவுக்கு கோபம் தான் அதிகமாகும். நீ போயிட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வா. சரிங்க சார். மயிலு, மயிலு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்ப வந்த? இப்பதான்க்கா. ஜீவா சார் எப்படி இருக்காரு? பரவாயில்லக்கா, உயிருக்கு ஆபத்து இல்ல. சின்ன பிரச்சனை தான், சரி பண்ணிடலான்னு டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் மயிலு. அது சரி, எதுக்கு இவ்ளோ பெரிய பேக் எடுத்துட்டு போற? இதுல எங்க 2 பேரோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு இவ்ளோ ட்ரெஸ் எடுத்துட்டு போகணும்? அக்கா, ஜீவாக்கு முழுசா குணமாகுற வரைக்கும் நான் எங்க இன்ஸ்பெக்டர் வீட்ல தான்க்கா இருக்க போறேன். பிடிச்சிருக்காடி? அந்த ஆள் வீட்டுல போய் தங்குறங்கறா? புத்தி இருக்கிற யாராவது செய்யற காரியமா அது? அம்மா, அவ மாடியில கூட இருக்க கூடாதுன்னு நீ தானே சண்டை போட்ட. இப்ப வேற எங்கேயோ போய் தங்கினா உனக்கு என்னம்மா? இவ மேல இருக்கிற அக்கறையில நான் பேசல. என் கண்ணு முன்னாடி இவ வராம வேற எங்கேயாவது போய் தொலைஞ்சா எனக்கு நல்லதுதான். இவ பண்ண அசிங்கம் நமக்குள்ள இருக்காம இப்ப ஊருக்கே தெரிஞ்சிரும்டி. நம்ம குடும்பத்தோட கௌரவம் மரியாதை சந்தி சிரிச்சிரும். இவ மாடியிலே இருந்தா எல்லா அசிங்கமும் இந்த மேல் வீடு கீழ் வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா உறவே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் இவளோட முடிவுல நம்ம தலையிட முடியாதுல்ல. இவ எடுக்கிற முடிவு நம்மள அவமானப்படுத்தும்னா தலை எட்டுதான் ஆகணும். இவ வேற ஏதாவது ஊருக்கு போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல.
அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுல போய் தங்கணும்னு சொல்றாளே, அதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. எனக்கு இவ துரோகம் பண்ணப்பவே இவ மனசாட்சியை கொன்னுட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி சூடு சொர்ணை எல்லாம் செத்து போச்சு, நீ இப்பதான் எனக்கு புரியுது. அந்த ஆள் இவளை எவ்வளவு சித்திரவதை செஞ்சான், அழ வச்சு வேடிக்கை பார்த்திருக்கான். அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஆள் வீட்டுல போய் தங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்கிட்ட இவளுக்கு இந்த மானங்கெட்ட பழப்பு? அக்கா, நாங்களா ஒண்ணும் அங்க போகல. அவராதான் எங்களை கூப்பிட்டாரு. ஜீவாவும் அங்க போறதுக்கு சரின்னு சொல்லிட்டாருக்கா. அந்த ஆள் கூப்பிட்டது இருக்கட்டும்டி, இவளுக்கு அறிவு வேண்டாம். இவ இந்த வேலையிலேயே இருக்க கூடாதுன்னு அந்த ஆள் பண்ண கொடுமையெல்லாம் இவளுக்கு மறந்துருச்சா? இவளை பரீட்சை எழுத விடக்கூடாதுன்னு என்னெல்லாம் ஆட்டம் போட்டாரு. செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு இப்ப இவளுக்கு பிரச்சனைனதும் அந்த ஆள் என் வீட்டுக்கு வா அப்படின்னு உருகுனாராமா. இவ வெக்கம் கெட்டு போய் கிளம்பி போறாளாம். இந்த மாதிரி ஒரு அசிங்க பிடிச்சவ என் வயத்துல எப்படி வந்து பிறந்தான்னு எனக்கு புரியலடி. அம்மா, இப்ப என்ன செய்யணுங்கிற? அவ எங்கேயும் போக வேண்டாம். அவளை போய் மாடியில இருக்க சொல்லு. ஏதாவது ஒத்தாசை வேணும்னாலும் செஞ்சு தொலைக்கலாம். அக்கா, நான் இங்க இருக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நான் எங்க இன்ஸ்பெக்டர் வீட்ல இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அவர் முதல் குடும்பத்தோட தொடர்புல இருக்கிறது அந்த மயில மட்டும்தான். அவங்க எங்க இருக்கான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அவ மனசு வச்சாதான் அந்த மனுஷன் அந்த குடும்பத்தோட சேர முடியும். அதனாலதான் அந்த மயிலுக்கு ஒண்ணுனா அந்த ஆளு துடிச்சிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்ப வரைக்கும் அவங்க இருக்கிற இடத்த சொல்லாம இருக்கா. அந்த ஆளு செய்யற சேவையில மனசு இறங்கி அவ கை காட்டினான்னு வச்சுக்கோ, என்னையும் என் பிள்ளையும் அனாதையா விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்துருவாருடா. அதுக்கப்புறம் நான் வாழ்றது சாவறது ஒண்ணுதான்டா. அக்கா, நான் இருக்கிறப்ப நீ அக்கா அதை பத்தி கவலைப்படுற? உனக்கு அப்படி ஒரு நிலைமை வரதுக்கு நான் விடவே மாட்டேன். இதெல்லாம் வாய்க்கிழே பேசு, ஆனா காரியத்துல கோட்டை விட்டுரு. ஏன் வாழ்க்கையை காப்பாத்ததா அந்த மயில அடிச்சு நான் தூக்க சொன்னேன். அவளை காலி பண்ணிட்டா அவரையும் அந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு வழியே இல்லாம போயிடுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ அவளுக்கு பதிலா அவ புருஷனை அடிச்சு தூக்கி எல்லாமே சொதப்பிட்ட. அக்கா, நான் என்னக்கா பண்றது? வெட்டிட்டுவான்னு சொல்லியிருந்தா அவளை மட்டும் டார்கெட் பண்ணி ஈஸியா கதையை முடிச்சிருப்பேன். இது கொலை மாதிரி தெரியக்கூடாதுன்னு நீ சொன்னதுனாலதான் ஆக்சிடென்ட் மாதிரி இதை செட்டப் பண்ண. மயிலுக்கு பதிலா அவ புருஷன் வந்து மாட்டிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வண்டியில் அடிச்சு தூக்குறப்போ சம்டைம் இப்படி எல்லாம் மிஸ் ஆகும்க்கா. இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம் காசி. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு தடவையும் நான் பயந்து பயந்து செத்துட்டு இருக்கேன்டா. அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்ச அவளுக்கே லட்ச லட்சமா கொட்டி கொடுத்துட்டு இருக்காருடா. அவங்க எல்லாரும் கிடைச்சிட்டாங்கன்னா எல்லாமே முடிச்சு போயிரும்டா. எங்க 2 பேரையும் தெருவுல நிப்பாட்டிட்டு அவங்களோட இதே வீட்ல குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாருடா. மயிலு வா. அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நானும் என் பிள்ளை நாட்டுக்கிட்டு சாக வேண்டியதான். அக்கா, சும்மா இதையே சொல்லி புலம்பிட்டு இருக்காதுக்கா. அந்த மயிலோட நல்ல நேரம் இந்த தடவை தப்பிச்சிட்டா. அடுத்த அட்டம்ப்ட்ல அவளை கண்டிப்பா முடிச்சிடுறாங்க. வா மயிலு. எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கூட. பக்காவா பிளான் பண்ணி நான் சொன்னதை செஞ்சு காட்டுறேன். அது இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நடா காசி, பிளான் பண்ணி யார கவுக்க போற? என்னமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி கண்டிப்பா அதை வாங்கி காட்டுறேன்னு அக்கா கிட்ட சொல்லிடுறேன்.
போலீஸ்காரங்க அதுலயே பூ சுத்துறியாடா? நீயும் அக்காவும் கூட்டு சேர்ந்தா என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பாரு, பில்லங்கம்மா ஏதாவது யோசிச்சு 7:30 இழுத்துட்டு வந்துடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ அங்கே நிட்ட உள்ளவா? ஏங்க, இவ்வளவு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஜீவாவுக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் மயில் இங்கதான் தங்க போறோம். வீட்டுக்கு வந்த பொண்ணை வான்னு கூப்பிடாம ஏன் அப்படி அவளை முறைச்சு பாக்குற? ஆமா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட. மயிலை இங்க கூப்பிட்டு வந்தா அது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் கஸ்தூரி. ஆனா வேற வழி இல்ல. எக்ஸ் மினிஸ்டர் மயில் வாகனத்தால இவ உயிருக்கே ஆபத்தா இருக்கு. இந்த ஆக்சிடென்ட கூட அவன் தான் பிளான் பண்ணியிருக்கான். மயில் அந்த ரூம்ல தனியா இருக்கிறத விட என் பாதுகாப்புல இருக்கிறது பெட்டர்ன்றதுனாலதான் நான் இங்க கூப்பிட்டு வந்தேன். நம்ம பையன் நம்ம கிட்ட கோவிச்சுட்டு வீட்டை விட்டு ஓடினப்போ மயிலும் அவங்க அம்மாவும் தான் வீட்டுல அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம தானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணோம். சார், இவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறோமோன்னு எனக்கு சங்கடமா இருக்கு சார். நான் ஏதாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன் சார். மயிலு, நீ திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. ஆஸ்பத்திரியில நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த சூழ்நிலையில உன்னை வேற எங்கேயும் என்னால அனுப்ப முடியாது. நீ கொஞ்ச நாளைக்கு என் கண் பார்வையில தான் இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. மேல ஒரு ரூம் காலியா இருக்குல்ல, அது மயில் தங்கறதுக்காக கிளீன் பண்ணி கொடு. அது வரைக்கும் மயில் வெற்றி ரூம்ல இருக்கட்டும். வா மயில். கஸ்தூரி, கிளீன் பண்ண போறதுக்கு முன்னாடி மயிலுக்கு ஏதாவது குடிக்கிறது கொடுத்துட்டு போ. என்னக்கா நடக்குது இந்த வீட்டுல? சத்தம் போடாத, அமைதியா பேசு. நீ எதுக்கு இப்படி அடங்கி போறன்னு எனக்கு சுத்தமா புரியல. நம்ம யார ஒழிச்சு கட்ட நினைச்சோமோ அவளையே மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுவும் கொஞ்ச நாளைக்கு அவ இங்கதான் இருக்க போறான்னு வேற சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்டு எப்படிக்கா நீ அமைதியா இருக்க? வேற என்னடா என்ன பண்ண சொல்ற? அவளை இப்பவே வெளியே அனுப்ப சொல்லுங்க, இல்லனா நான் வெளியே போயிடுவேன்னு கலாட்ட பண்ண. முட்டாத்தனமா பேசாதடா. நீ சொல்ற மாதிரி செஞ்சா என்னதான் வெளியில துரத்துவாரு தவிர அவளை அனுப்ப மாட்டாரு. அக்கா, நான் இருக்கிற வரைக்கும் அவர் அப்படி பண்ணிடுவாரா? அவரை தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாரா? இப்பவே நான் சொன்னதை நீ செய்கா. என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். டேய், சூழ்நிலை புரிஞ்சுக்காம ஏன்டா கோவப்படுற? மயிலை ஏன் தூக்கி சுமக்குறாருன்னு நான் தான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னேன்ல. முதல் தாரத்து குடும்பத்தோட அவர் சேரணும். அதுக்கு மயிலோட தயவு அவருக்கு தேவை. இப்ப அவர் கண்ணுக்கு அவ மட்டும் தான் தெரியுவா. அதை எதிர்த்து நாம ஏதாவது செஞ்சோம்னா நஷ்டம் நமக்கு தான்டா. அவளுக்காக நம்மள தூக்கி போட கூட அவர் தயாரா இருப்பாரு. அதுக்காக அவர் அடிக்கிற போது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறியா? இப்போதைக்கு அப்படிதான்டா இருந்தாகணும். நமக்கு வேற வழி இல்லடா. அவரு போக்குல போய் தான் நாம நினைச்சத சாதிக்கணும். ஒரு வகையில அவ இங்க வந்தது நல்லதுதான் தோணுது. அவளை கொல்றதுக்கு நாம பெருசா எதுவுமே யோசிக்க வேணாமே. இங்க வச்சு அவளை காலி பண்ணலாம்ல. என்ன சொல்லிட்டு இப்ப நீதான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நமக்கு அவ மேல இருக்கிற கோவமும் வெறுப்பும் மாமாவுக்கு நல்லாவே தெரியும். எங்க அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வெய்ய, அதை நாம தான் செஞ்சோன்னு மாமா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. வீட்டுல வச்சு அவளை ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. வெளியே போறப்பதான் அவளை தட்டணும். சரிடா, அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். அவ இங்க இருக்கிற வரைக்கும் எந்த எதிர்ப்பையும் காட்டாம அமைதியா இருக்கிறதா நல்லது. நீயும் கோவப்படாம அவ வழியில குறுக்கிடாம அமைதியா இரு. நமக்கு நேரம் வரும்போது அவளுக்கு செய்ய வேண்டியதை சிறப்பா செய்வோம். இந்த ரூம் உனக்கு வசதியா இருக்கான்னு பாரு. இல்லன்னா நீ வெற்றி ரூம்ல இரு, நான் அவனை இங்க மாத்திடுறேன். இல்ல சார், எனக்கு இதுவே பரவாயில்ல சார்.
ஆமா நீ ஏன் டல்லாவே இருக்க? ஜீவாவை நினைச்சு கவலைப்படுறியா இல்ல கஸ்தூரி நினைச்சு பயப்படுறியா? ரெண்டுமே தான் சார். பாரு, ரெஸ்ட் எடுத்தா ஜீவாவோட உடம்பு சரியாயிடும். கஸ்தூரிய பத்தி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். பெரும்பாலும் இந்த வீட்டுக்குள்ள உன்னை தனியா விட்டுட்டு நான் போக மாட்டேன். ஒருவேளை அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சதுன்னா கோவத்துல அவ ஏதாவது சொல்லுவா. அதை நீ பெருசா எடுத்துக்காம கண்டுக்காம இருந்துட்டு போ. உன் விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னு கஸ்தூரி கிட்ட நானும் ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்றேன்.